இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி சட்ட படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மீண்டும் நுழைவுத் தேர்வை எழுத வாய்ப்பு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை எழுத மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி நடத்தப்பட்ட சட்ட படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வை கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கணிசமான மாணவர்களால் எழுத முடியாத சூழல் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ளத்தில் சிக்கி கொண்டதால் அவர்கள் சென்னையில் நடத்தப்பட்ட தேர்வில் பங்கேற்க இயலாத சூழல் ஏற்பட்டது. அவர்கள் செய்யாத தவறுக்காக சட்டப்படிப்பில் சேர்வதற்கான அவர்களின் வாய்ப்பு பறிக்கப்படக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மீண்டும் ஒரு வாய்ப்பை தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு வழங்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக மாணவர்களின் சார்பில் அந்த கூட்டமைப்பிடம் தமிழக அரசு சட்ட அமைச்சகம் முறையீடு செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.